வணக்கம் மக்களே, இதோ வந்துட்டேன் உங்க பரத். உங்களுக்காக சுட சுட அடுத்த தரமான கதையோட. என்னடா இவன் இவ்வளவு சீக்கிரம் கதை ஓட வந்துட்டேன் பாக்குறீங்களா? போன கதையில சொன்ன மாதிரி இனிமே அடுத்த கதை உங்களுக்காக சீக்கிரமே வரும். இந்த கதையை உங்களுக்காக எழுதி கொண்டு இருப்பது உங்க பரத். என்னோட வயசு 25. சரி, ஓகே. இந்த உலகிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். சரி, நம்ம கதைக்குள்ள போகலாம். இது சமீபத்துல நான் ஜிம் போக ஆரம்பிச்சதும் அங்க எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான உறவை பற்றிய கதை தான் இது மக்களே. நான் சமீபத்துல ஒரு பிரபலமான யூனிசெக்ஸ் ஜிம் சேர்ந்தேன். அங்க எல்லோரும் என்கிட்ட நல்ல மாதிரி நடந்துக்கிட்டாங்க. நானும் பொறுப்பா உடம்பை குறைக்கறதுல ஆர்வத்தை காட்டினேன். அதுக்கு ஏத்த மாதிரி என்னோட உடம்பும் செமையா ரெடி ஆச்சு. சேர்ந்த கொஞ்ச நாள்ல எனக்கே அது ஒரு மாதிரி கெத்தா இருந்துச்சு. எப்பவும் எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம். ஆனா அதுக்கு ஒரு ரிசல்ட் பார்த்துட்டா அதுக்கு அப்புறம் நமக்கே அது புடிச்சு போயிடும். இப்படி நல்ல ஜாலியா ஜிம் போயிட்டு இருக்கும் போதுதான் எங்க ஜிம்க்கு புதுசா ஒரு பொண்ணு வந்து சேர்ந்தா. எங்க ஜிம்க்கு பொண்ணுங்க வரது ஒன்னும் புதுசு இல்ல. அப்புறம் எதுக்கு நான் இந்த பொண்ண பத்தி மட்டும் அவ்வளவு பெருசா சொல்லறேன் நீங்க நினைக்கலாம். நம்ம பாக்குற எல்லா பொண்ணுங்களையும் நமக்கு பிடிக்காது. ஆனா ஏதோ ஒரு பொண்ண பாக்கும் போது மட்டும் நமக்கு சட்டுன்னு ஒரு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு உணர்வு வரும்ல, அது தான் அங்க நடந்துச்சு. இது எல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் புரியும். அந்த நொடி அப்படி ஒரு உணர்வு எனக்கும் அந்த நொடிபொழுது அப்படி தான் இருந்துச்சு. சரி, எனக்கு அங்க ஒரு நல்ல பேரு இருந்துச்சு. அத கெடுத்துக்க வேண்டாம்னு அதுக்கு அப்புறம் எதுவும் பண்ணாம அப்படியே இருந்துட்டேன். ஜிம் போறோமா, ஒர்க்அவுட் பண்ணறோமா, கொஞ்ச நேரம் சைட் அடிச்சோமா அப்படின்னு நானும் என் பாட்டுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு நாள் அவ கிட்ட பேசுற வாய்ப்பு அதுவாவே அமைச்சுது. அன்னைக்கு நான் சைக்கிளிங் பண்ணிட்டு மறந்து போய் என்னோட ஹெட்செட்டோட பாக்ஸ் அங்கேயே வச்சிட்டேன். அத கிளம்பும் போதுதான் கவனிச்சேன். சரி, போய் எடுக்கலாம்னு பார்த்த அந்த நேரத்துல அங்க அந்த பொண்ணுதான் சைக்கிளிங் பண்ணிட்டு இருந்தா. என்ன தான் நம்ம தூரமா நின்னு சைட் அடிச்சாலும் நமக்கு பிடிச்ச பொண்ணு கிட்ட முதல் தடவை பேசும் போது அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதுக்காக நான் கோழைன்னு சொல்லல. ஜிம்ல 15 கிலோ வெயிட் கூட ஈஸியா தூக்கிடுவேன். ஆனா அந்த பொண்ணு கிட்ட பேச ஒரு தயக்கம். சரி, நமக்கே பேச இப்படி தான் எப்போ ஆவது வாய்ப்பு கிடைக்கும். அத விட வேணாம்னு அவ கிட்ட போய் என்னோட பாக்ஸ் ஓட்டர் ஹெட்செட் காணோம்னு அவுரிட்டேன். என்ன பண்ண, அங்க போய் வாய் அவுரிடிச்சி. அவ உடனே சிரிச்சிட்டே நல்ல வேலை அங்க யாரும் இல்ல, அதனால யாருக்கும் தெரியல. ஆனா அவ சிரிச்சிட்டா நல்லா எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அவ சிரிச்சி இவ்வளவு நாள்ல இன்னைக்கு தான் பாக்குறேன். அவ்வளவு அழகா இருந்தா. தேவதைன்னு சொல்லுவாங்குல, அத நான் பார்த்தது இல்ல. ஒரு வேளை தேவதைன்னு ஒருத்தி இருந்தா. அவ என் முன்னாடி இப்ப சிரிச்சிட்டு இருக்கன்னு முழுசா அந்த நொடி நம்பிட்டேன். என்னையே மறந்து ஒரு நிமிஷம் உறைஞ்சி போயிட்டேன். இந்த உலகம் நின்னு போற மாதிரி இருக்கும்னு படத்துல காட்டுவாங்குல, அப்படி. என்னடா இவன் ரொம்ப அளந்துவிடுறன்னு நினைக்க வேணாம். வெறும் ஆசைக்காக அந்த பொண்ண நான் பார்த்து இருந்த. சத்தியமா இது எல்லாம் தோணி இருக்குமா தெரியல. ஆனா நான் அவளை பார்த்த விதமே வேற. அது ஒரு காதல் பார்வை. எப்பவும் என்னோட கதையில சொல்லறதுதான். எப்பவும் ஒரு பொண்ண ஆசைக்காக மட்டுமே நெருங்க கூடாது. எந்த விதத்திலும் காதல் இருக்கணும். அப்ப தான் அந்த உறவு நல்லா இருக்கும். சரி, விஷயத்துக்கு வருவோம். நான் அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கறது பார்த்து அவ உடனே, சார், உங்க பாக்ஸ் இங்க தான் இருக்கு. இததான தேடி வந்தீங்க நீங்க அப்படின்னு கேட்க, நானும் இல்லிச்சிக்கிட்டே ஆமா ன்னு சொல்லி அதை வாங்கிட்டு அங்க இருந்து உடனே வந்துட்டேன். எங்க இருந்த இன்னும் எதுனா அவுரப்போறேன் அப்படின்னு ஒரு பயமும் தான்.
அதுக்கு அப்புறம் அவ என்னை பார்க்கும் போது எல்லாம் சின்னதா ஒரு சிரிப்போட தான் அவ என்னை கடந்து போவா. அதுவும் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இப்படியே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவுல ஒரு நாள் அவளோட ட்ரெய்னர் உடம்பு சரி இல்ல. அவர் என் கிட்ட நல்ல பேசுவாரு. நானும் ரொம்ப நாள் ஜிம் போறேன்னு சொல்லி இருக்கேன்ல. அதனால அவளுக்கு சொல்லி கொடுக்க சொல்லி என்னை அந்த ட்ரெய்னர் சொன்னாரு. நானும் இதுக்கு முன்னாடி இப்படி அப்ப அங்க இருக்கறவங்களுக்கு எதுனா சொல்லி கொடுப்பேன். ஆனா இவளுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கும் போது தான் லைட்டா ஜெர்க் ஆச்சு. இருந்தாலும் வேற வழி இல்ல. அதனால அவளுக்கு சொல்லி கொடுக்க போனேன். அவ என்ன பார்த்ததும் சிரிச்சுக்கிட்டே, சார் இன்னைக்கு ஆவுது அவுரமா எதுனா தெளிவா சொல்லி கொடுப்பீங்களா? இல்ல இன்னைக்கும் அன்னைக்கும் போல தானா அப்படின்னு நக்கலா கேட்டா. எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி நானும் எதுவும் பேசாம சொல்லி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவும் நான் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறத விட இன்னும் அதிக அக்கறையோட பொறுப்போட சொல்லி கொடுத்தேன். அவளும் நல்லாவே பொறுப்பா எல்லா ஒர்க்கவுட் செஞ்சா. எனக்கும் அதனால அடுத்து சொல்லி கொடுக்க ஈஸியா இருந்துச்சு. ஒரு மணி நேரம் அன்னைக்கு ஒர்க்கவுட் முடிச்சிட்டு ரெண்டும் பெரும் ரெஸ்ட் எடுக்க உட்கார்ந்தோம். கொஞ்ச நேர அமைதிக்கு பின்னாடி அவளே, சார் நான் கூட என்னவோ நினைச்சேன். ஆனா நீங்க ட்ரெய்னர் சொல்லி கொடுக்கறத விட நல்லாவும் பொறுப்பாவும் சொல்லி கொடுத்தீங்க சூப்பர் சார் நீங்க அப்படின்னு சொன்னா. எனக்கும் அத கேக்கும் போது நல்லா இருந்துச்சு. நானும் இது தான் சமயம்னு இல்ல அன்னைக்கு தெரியாம அவுரடிச்சு. ஏதோ ஞாபகத்துல பேசிட்டேன் அன்னைக்குன்னு சொல்லி சமாளிச்சேன். அவ உடனே பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி லைட்டா சிரிச்சா. இப்பவும் எனக்கு அவ தேவதையா தான் தெரிஞ்சா. அப்படி ஒரு அழகு. அவ உடனே சார் சைட் அடிச்சது போதும். எனக்கு டைம் ஆகிடுச்சு கிளம்பவான்னு கேட்டா. எனக்கு சட்டுன்னு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்னடா இவ பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்டான்னு. நான் உடனே அது எல்லாம் ஒன்னும் இல்லன்னு சமாளிக்க பார்த்தேன். அவ சார் திரும்பவும் அவுர ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இப்பவும் சிரிச்சு நான் பதில் சொல்லறதுக்கு முன்னாடி அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. எனக்கு ஒரே ஷாக். என்னடா இவ இவ்வளவு நாள் அப்ப நம்ம பாக்குறது அப்ப இவளுக்கும் தெரிஞ்சு இருக்கும் போல. தெரிஞ்சும் இவ எதுக்கு இவ்வளவு நாள் இத பத்தி எதுவும் கேட்காம இருக்கான்னு ஒரே குழப்பம். சரி இந்த குழப்பத்தோடியே அந்த நாள கடந்து போனேன். அவ கிட்ட இத பத்தி நாளைக்கு கேட்டே ஆகணும்னு முடிவு பண்ணி என்னோட வேலைய பக்க போயிட்டேன். அடுத்த நாளும் சீக்கிரம் வந்துச்சு. வேகமா அன்னைக்கு ஜிம் போனேன். ஆனா அன்னைக்கு அவள ஜிம்ல காணோம். அவ வருவான்னு பார்த்தே அந்த நாள் போயிடுச்சு. அடுத்த நாளும் வேகமா ஜிம் போனேன். அன்னைக்கு அவ ஜிம்ல இருந்தா. என்ன பார்த்ததும் சிரிச்சா. நானே அவ கிட்ட போய் பேசுனேன். எதுக்காக நேத்து நீங்க வரலன்னு கேட்டேன். அவ அதுக்கு ஏன் நேத்து என்னை நீங்க தேடுனீங்களா அப்படின்னு கேட்டா. நான் தைரியத்தை வர வெச்சிட்டு ஆமா தேடுனேன். நீங்க பாட்டுக்கு பொசுக்குன்னு முந்தா நேத்து சொல்லிட்டு போயிட்டீங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சேன். அவ ஒரு மாதிரி பார்த்தா. சரி இனிமே மிஸ் பண்ண வேணாம். தேட வேணாம் என்னோட நம்பர் எடுத்துக்கோங்க. இனிமே பேசணும்னு தோணுச்சுனா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன. எனக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குது? இது எல்லாம் உண்மையா தான் நடக்குதா அப்படின்னு ஒரு ஆச்சரியம். இதுக்கு மேல நாங்க மொபைல் நம்பர் மாத்திக்கிட்டோம். ஜிம்ல சும்மா சைடு அடிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தி அங்க இருந்து அவ கிட்ட பேச ஆரம்பிச்சி. இப்ப நாங்க நம்பர் மாத்திக்கிற அளவுக்கு போயிட்டோம். இது எல்லோருக்கும் நடக்குமா தெரியாது. ஆனா எனக்கு நடந்தே இருக்கு. இந்த கதையில துள்ளி கூட காமம் கிடையாது. ஆனா முழுக்க முழுக்க காதலோட இருக்கும் இந்த கதை. இதற்கு அடுத்த பகுதியில இந்த கதையில உங்களுக்கு பிடித்த மாதிரி தொடருவேன் கண்டிப்பா.
இந்த கதை நிறைய பேரை கவராம போகலாம். ஆனா இந்த கதையோட இதுல வர கதாபாத்திரங்களோட ஒன்றி இந்த கதைய படிங்க. கண்டிப்பா பொறுமையா போனாலும் இதுல ஒரு உண்மை தனம் இருக்கும். கண்டிப்பா எடுத்த உடனே உள்ள போக இது பிட்டு படம் கிடையாது. அதனால பொறுமையா படிங்க. அடுத்து வரும் பகுதில உங்கள சீக்கிரம் சந்திக்கிறேன்.